பாலோ கெய்லோவின் வில்லாளன் பகுதி 3. வில். வில்தான் ஜீவன். அனைத்து ஆற்றலின் மூலாதாரம் அதுதான். அம்பு என்றேனும் ஒரு நாள் விடைபெற்று கொண்டு போய்விடும். இலக்கு எங்கோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் வில் மட்டும் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும். எனவே அதை எப்படி பராமரித்து பாதுகாப்பது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். வில் எப்பொழுதும் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கு சிறிது ஓய்வும் தேவை. எப்பொழுதும் நாணேற்றப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வில் வலுவிழந்து விடும். எனவே அது தன்னுடைய திண்மையை மீண்டும் பெறுவதற்கு தேவையான ஓய்வை நீ அதற்கு கொடுக்க வேண்டும். பிறகு நீ அதில் நாணேற்றும் பொழுது அந்த வில் வலிமை வாய்ந்ததாகவும் மன நிறைவு கொண்டதாகவும் இருக்கும். வில்லுக்கு மனசாட்சி கிடையாது. அது அந்த வில்லாளனின் கை மற்றும் விருப்பத்தின் நீட்சி மட்டுமே. கொல்வதற்கும் அதை பயன்படுத்தலாம், தியானத்திற்கும் அதை பயன்படுத்தலாம். எனவே உன்னுடைய நோக்கம் குறித்து நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். வில் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது என்றாலும் அதற்கென்று சில வரம்புகள் உள்ளன. அதன் தாங்கு திறனை தாண்டி அதை வளைத்தால் அது ஒடிந்து போகும் அல்லது தன்னை பிடித்திருக்கும் கையை அது சோர்வடைய செய்துவிடும். எனவே நீ எப்பொழுதும் உன் கருவியோடு இணக்கமாக இருந்து கொள். அக்கருவியால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதற்கு மேல் அதனிடமிருந்து ஒருபொழுதும் கேட்காதே. ஒரு வில்லாளனின் கையில் ஓய்வாக இருக்கும் அல்லது முறுக்கேற்றப்பட்ட நிலையில் இருக்கும். ஆனால் அந்த கை வெறுமனே உடலின் அனைத்து தசைகளும், அந்த வில்லாளனின் அனைத்து நோக்கங்களும், அம்பை எய்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் ஒன்று குவிக்கப்பட்டுள்ள ஓரிடம் மட்டுமே. எனவே வில்லை நாணேற்றி அம்பு தொடுக்க நீ தயாராக இருக்கும் பொழுது உன் தோரணை மிடுக்கானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்க வேண்டும். என்றால் ஒவ்வொரு பாகமும் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்வதையும், உன் ஆற்றல் சிதறடிக்கப்படாமல் இருப்பதையும் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் களைப்பின்றி உன்னால் பல அம்புகளை எய்ய முடியும். நீ உன்னுடைய வில்லை முழுமையாக புரிந்து கொள்ள விரும்பினால் அது உன்னுடைய கையின் ஒரு பகுதியாகவும் உன் எண்ணத்தின் ஒரு நீட்சியாகவும் ஆகியிருக்க வேண்டும்.